Hi students, welcome back to Only One Marks channel. So எல்லாரும் 12th standard maths examக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் சாப்டர் வைஸ் எல்லாமே பார்த்துடலாம். இதை பார்த்தாலே போதும் எல்லா 2 மார்க்கும் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பயப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ கொஷின் நம்பர்லாம் கொடுக்கல, எந்தெந்த கொஷின்லாம் வரும், எந்த மாதிரி கொஷின்லாம் வரும்னு சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஷின் நம்பர்லாம் கொடுத்து கொஞ்சம் போர் அடிக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு வீடியோவை. ஸோ சாப்டர் 1ல பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜாயின்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2x2 மேட்ரிக்ஸ் தான் மோஸ்ட்டாக கேட்பாங்க. 3x3 வந்து 3 மார்க்ல கேட்கலாம், பெருசாக போகும். ஸோ அட்ஜாயின்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் சப்போஸ் இது இல்லைனா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். எக்ஸாம்பிள் இருக்கும் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல. இந்த ரெண்டுமே இல்லைனா அடிஷ்னல் இந்த ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட், மீதி எல்லாம் சேஃப்டிக்காக. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சம் தான். எக்ஸசைஸ்ல கூட இது இல்லை. ஃபைண்ட் த இன்வர்ஸ், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸியாக போட்டுடலாம். மாடியை கண்டுபிடிக்க தெரியணும். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி போடணும். இதுவும் இல்லைனா இது எல்லாமே சேஃபர் சைடுக்காக. எக்ஸசைஸ் 1.2ல ரேங்க் மைனர் மெத்தடு ரேங்க் பேஸ் பண்ணி டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வந்துடும் உங்களுக்கு. 3 மார்க்ல கேட்கலாம். 3 மார்க்ல கேட்டால் மைனர் மெத்தட் கேட்க மாட்டாங்க, ரோ எக்லான் மெத்தட் கேட்பாங்க. ஸோ இந்த ரேங்க் மைனர் ரேங்க் ஃபைண்ட் த ரேங்க்ன்ற கொஸ்டின் வந்து டெஃபினட்டாக உங்கள் கொஸ்டின் பேப்பரில் வரும். ஒன்று 2 மார்க்ல இல்லைனா 3 மார்க்ல கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சாப்டர் 1ல. சாப்டர் 2ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துடலாம். 2.1ல பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைன்னு சொல்லிட்டு ஐ ஸ்கொயர், ஐ கியூப், ஐ பவர் 2000 இந்த ஃபார்மேட்ல ஒரு 4 கொஸ்டின் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுல இருந்து 2 மார்க் வந்து கேட்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2.4ல ரெக்டாங்குலர் ஃபார்ம் கன்வெர்ட் இன்டு ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும். 2.6ல ஃபைண்ட் சென்டர் அண்ட் ரேடியஸ், இதுவும் ரொம்ப ஈஸி தான். 2.7ல பார்த்தீங்கன்னா ரைட் த போலார் ஃபார்ம்னு சொல்லிட்டு ரெக்டாங்குலர் ஃபார்ம், போலார் ஃபார்ம், சென்டர் அண்ட் ரேடியஸ், மேலே வந்து ஐ ஸ்கொயர், ஐ கியூப். ஸோ இதுலேருந்து டெஃபினட்டாக உங்களுக்கு செகண்ட் சாப்டர்லேருந்து 2 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 3 போயிடலாம். வெரி இம்பார்ட்டன்ட், கன்ஃபார்மாக கேட்பாங்க. எப்பவுமே செகண்ட் அண்ட் தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் நிறைய கேட்பாங்க. ஸோ எக்ஸசைஸ் 3.1ல கன்ஸ்ட்ரக்ட் அ கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்ற கொஸ்டின் டெஃபினட்டாக வரும். ஆல்ஃபா பீட்டா காமா இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து டெஃபினட்டாக வரும். கன்ஸ்ட்ரக்ட் அ கியூபிக் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 3.1. எக்ஸசைஸ் 3.2ல பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி. கொஸ்டின் நம்பர்லாம் இங்கே கொடுத்துருக்கேன், பட் நான் வந்து கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். எந்த மாதிரி கொஸ்டின் வரும்ன்றது மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நெக்ஸ்ட் சாப்டர் 4 வந்து ரொம்ப ஈஸி சாப்டர். இதில் அதிகமாக என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ, டொமைன், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், இந்த டைப்ல இருக்க கொஸ்டினாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டைப் வந்து 4.1, 4.2, 4.3, 4.4 எல்லாத்துலேயுமே இருக்கும். சின்ன சின்ன சம்ஸ் தான், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஒன்று சைன் டீட்டானா இன்னொன்று காஸ் டீட்டா, சீக்கன் டீட்டா, டேன் டீட்டான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ்ல ஒன்று ஃபர்ஸ்ட்ல வந்து சைனு, செகண்ட்ல வந்து காசு, இந்த மாதிரி ஒன்று இருக்கும். பிளஸ் எக்ஸசைஸ் 4.1ல பீரியடும் ஆம்பிளிடியூடும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேருந்து டெஃபினட்டாக வந்து ஒரு 2 மார்க் இல்லை 3 மார்க்கும் இது வந்து 2 மார்க்லையும் வரும், 3 மார்க்லையும் கேட்பாங்க. ரொம்ப ஈஸி எக்ஸசைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சாப்டர் 5ல எக்ஸசைஸ் 5.1ல சின்ன சின்ன சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இது எக்ஸசைஸ் கொஸ்டின் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் சாப்டர் 6 எக்ஸசைஸ் 6.4ல ஃபைண்ட் த அக்யூட் ஆங்கிள் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 6.1ல எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். டைரக்ஷன் கோசைன்ஸ் அண்ட் மேக்னிடியூட் இது பேஸ் பண்ணியும் கேட்பாங்க. ஃபைண்ட் த டைரக்ஷன் கோசைன், மேக்னிடியூட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் 6.2, 6.3ல டெஃபினட்டாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மிக்ஸ்டாக வரும். ரொம்ப ஈஸி எக்ஸசைஸ். மீதியெல்லாம் 5 மார்க்ல கேட்பாங்க. 6.2, 6.3யும் தரவாக படிச்சுக்கோங்க. 2 மார்க்கும் 3 மார்க்கும் மிக்ஸ்டாக வரும். ரொம்ப ஈஸி. டாட் ப்ராடக்ட் வச்சியும் கிராஸ் ப்ராடக்ட் வச்சியும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது பார்த்துக்கோங்க. 2 மார்க் அட்டன் பண்ண முடியும், 3 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 7 பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.1ல அ பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சம்ஸ்லாம் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே எக்ஸாம்பிள் சம்மும் அ பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு சில சம்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம். இதுல நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 7.3ல ரோல்ஸ் தியரம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ROLLES ரோல்ஸ் தியரம் பேஸ் பண்ண கொஸ்டின். 7.5ல எல் ஆர்பிட்டால்ஸ் ரூல், இதுவும் இம்பார்ட்டன்ட். எல் ஆர்பிட்டால்ஸ் ரூல் வந்து இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7th சாப்டர்ல ஒரு 2 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 8th சாப்டர் லீனியர் அப்ராக்சிமேஷன் வந்து 2 மார்க்லையும் கேட்கலாம், இல்லை 3 மார்க்லையும் கேட்கலாம், சம்டைம்ஸ் 5 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கன்ஃபார்மாக கேட்பாங்க. அதுலேயும் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா √9 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் அடிக்கடிக்க ரிப்பீட் பண்ணுறாங்க. இங்கே கொடுத்துருப்பேன். எக்ஸாம்பிள்
8.2 ஓகே எக்ஸசைஸ் 8.1ல ஃபர்ஸ்ட் சம் லீனியர் அப்ராக்சிமேஷன் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா √9 அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, அது பல வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.2ல ஃபைண்ட் டிஎஃப், இது லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க பப்ளிக் எக்ஸாம்ல. ஃபைண்ட் டிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும், போன வருஷம் கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த வருஷம் நீங்கள் வந்து லீனியர் அப்ராக்சிமேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 9, 10 வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சாப்டர், அது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஈஸியானதெல்லாம் முடிச்சிடலாம். 11th அண்ட் 12th 11th வந்து 11.1 2 மார்க், உங்கள் மேக்ஸ்லேயே 2 மார்க் எது ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் சாப்டர், இன்னொன்று வந்து இந்த 11th சாப்டர் ரேண்டம் வேரியபிள் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 சம் கிட்ட இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுலேருந்து ஒரு 2 மார்க் கேட்பாங்க, இல்லைன்னா 3 மார்க் கூட கேட்டுருவாங்க. ஸோ 11.1ல 6 சம்ஸ் கம்மியாக தான் இருக்கும் சம், அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று 2 மார்க்கு இல்லை 3 மார்க் ரெண்டுமே வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். 12 அதே மாதிரி 11th சாப்டர் முடிச்சா 12th சாப்டர் 12.1 இதுவும் வந்து கால்குலேஷனாக இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் வந்துடும், ஈஸியாக தான் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. நம்மளா ஓனா எழுதுற மாதிரி இருக்கும். 12.1 பார்த்துக்கோங்க, எல்லா சம்மும் சின்ன சின்ன சம்லாம் பார்த்தீங்கன்னா இதுல இருந்தும் 2 மார்க் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். 12.1லையும் 2 மார்க் இல்லை 3 மார்க் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 9th 10th நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்த வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு 5 2 மேக்ஸிமம் எல்லாம் 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 9th and 10th சம்டைம்ஸ் கம்பல்சரி கேட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் 9th வந்து இம்பார்ட்டன்ட். 9.3ல 9.3லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 9.3ல தரவாதுங்க, அதுலேருந்து 2 மார்க்கோ 3 மார்க்கோ எதுனா மிக்ஸ்டாக வந்துடுது. ஸோ 9.3 நீங்கள் பார்த்துக்கலாம். 9.5ல ஃபர்ஸ்ட் சம், 9.6ல ஃபர்ஸ்ட் சம், 9.7ல ஃபர்ஸ்ட் சம், 9.8ல 1 and 2, 9.9ல 1 2 3. நீங்கள் வந்து 90 மார்க் வேணும்னா இந்த சாப்டர்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து 100 மார்க்கு தான் நீங்கள் வந்து சாப்டர் 9ஓ சாப்டர் 10ஓ நீங்கள் பார்க்கணும். இது வந்து சாப்டர் 9 2 மார்க்ஸும் 3 மார்க்ஸும் எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கேன், 2 மார்க் மட்டும் இல்லை. சாப்டர் 10 அதே மாதிரி தான் 2 மார்க்கும் 3 மார்க்கும் சேர்த்து கொடுத்துருக்கேன். 10.1ல ஃபர்ஸ்ட் சம், 10.2ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், 10.3ல 2 4 5 6 7 8, எக்ஸசைஸ் 10.4ல 2 3 6 7, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10.5 10.6 10.8 10.10. ஸோ இப்போ நம்ம பார்த்த சம்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக எல்லா 2 மார்க்ஸும் அட்டன் பண்ண முடியும். 9th and 10th வந்து நீங்கள் சென்டம் வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகும். மீது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க, எல்லா கொஸ்டின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. 2 மார்க்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், அதுக்கு அடுத்து 5 மார்க்கும் போடுறேன். ஓகே, ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கட்டாச்சான்னு பார்த்துக்கோங்க.